ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்ப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்கும் தான் வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்லும் ஆசைப்படும் ஒரே ஒரு விஷயம், கவலைப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன் என்பதுதான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய இருக்கிறேன் என்று சொல்ல யாருமே இல்லை. யாருமே இங்கு யாருக்கும் போய் நின்று நான் இருக்கிறேன், நான் உனக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று யாரும் எப்பொழுதும் சொல்லவே மாட்டார்கள். காரணத்தை கேட்டால் அவருடைய பிரச்சனை நமக்கு வந்து விடுமோ என்ற ஒரு எண்ணம். யாருடைய பிரச்சனையும் யாருக்கும் இங்கு ஒட்டாது. ஆனால் இங்கு நினைக்கும் நிறைய பேர் யாருக்கும் எப்பொழுதும் ஆறுதலான ஒரு வார்த்தையை கூட சொல்வது கிடையாது. கேட்டால் ஒவ்வொருவரும் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்கள் என்னவென்றால், இவனுக்கு இதை செய்தால் நமக்கு அது ஒட்டிக்குமோ, இதை அவனுக்கு சொன்னால் அது ஒட்டிக்குமோ என்பதை தான் நினைக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறான விஷயங்கள் தெரியுமா? சந்தோஷம் வந்தால் மட்டும் சேர்ந்து கொள்வார்கள். சந்தோஷம் வருகிறது, இவனோடு போய் நம்மளும் சேர்ந்து கொள்வோம் என்று சேர்ந்து கொள்வார்கள். அதுவே கஷ்டம் வரும் பொழுது யாரும் எப்பொழுதும் சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். கவலைகளை தான் உன்னுடைய வாழ்க்கையில் திணிப்பார்கள். புரிந்ததா? அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ நன்றாக தெரிந்து கொள். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக அமைத்து தர நான் இருக்கிறேன். உனக்கு எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் நீ எதை வேண்டுமானாலும் செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது நல்லது, உன்னுடைய வாழ்க்கையில் இதை நீ செய், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் உன்னை தட்டி கேட்பதற்கும் நான் இருக்கிறேன். புரிந்ததா? யோகத்திற்கு எப்பொழுதும் குறை கிடையாது. நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் இல்லை என்று, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டு. அதை நீ கெடுக்கலாம் என்று நினைத்தாலும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எதையும் எப்பொழுதும் எந்த ஒரு நொடியையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எடுக்கப் போவது அல்ல. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உன் கையில் சேர்க்க வேண்டும் என்பதை நான் நினைக்கிறேன். உன்னுடைய தேவைகள் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைகள் என்ன? உன்னுடைய அத்தனை விதமான அழகான விஷயங்களும் எதை நோக்கி ஓடுகிறது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். எல்லாமும் எனக்கு புரியும். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் சுபத்துவமான பாக்கியங்களும் சுபத்துவமான அனைத்து விஷயங்களும் நடக்கும். இதற்கு நடுவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்காவிட்டால் எதையும் எப்பொழுதும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன தெரியுமா நினைக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் இனிமேல் ஒவ்வொன்றாக உனக்கு விடிவு காலம் கிடைக்கும். நான் அவசரமாக உன்னை கூப்பிட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதை சொல்வதற்குத்தான். நிறைய பேர் உன்னை ஏமாற்றுவதற்கும், நிறைய பேர் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை எல்லா விஷயத்திலேயும் குழப்புவதற்கும் தயாராகவே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் உன்னை குழப்பி தவிப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் குழப்பங்கள் நடுக்கங்கள் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரை விட்டால் தானே நீ கஷ்டப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டேன் என்றால் யாராவது உன்னுடைய வாழ்க்கையில் கை வைக்க முடியுமா? என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரே ஒரு ஆள் நான் இதை செய்ய போகிறேன், இனிமேல் உன்னுடைய ஆட்டம் முடிய போகிறது, உன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்பதை நினைத்தால் நடக்குமா? என்ன நடக்கும்? இனி நான் உன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கொண்டு வரப் போகிறேன். நிறைய காலங்களும் நேரங்களும் நீ அழுதது மட்டும்தான் இங்கு பாக்கி. நிறைய பொழுதுகள் அழுதுவிட்டாய். நிறைய பொழுதுகள் இது என்ன வாழ்க்கையா, இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி உன்னுடைய மனதை நீ உடைக்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டாய். இதற்கெல்லாம் காரணம் சுற்றி இருப்பவர்கள் மட்டுமே. சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் இன்பத்தையும் தரவில்லை, ஆனால் துன்பத்தை மட்டுமே கொடுத்தார்கள். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் இன்பங்கள் இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய லாபங்கள் இருக்கும். நிறைய விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாரையும் எப்பொழுதும் நம்பக்கூடாது. முக்கியமாக உன்னை ஒரு நபர் தாழ்த்துவது போலவே பேசுகிறார்கள் என்றால் அந்த நபரிடம் இருந்து ஒதுங்க வேண்டும். இது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆகும். நிறைய இடத்தில் துவண்டு நின்று விட்டாய். நிறைய இடத்தில் பதறி வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரியாமல் இறந்து விட்டாய். ஆனால் இதற்கு பிறகு அப்படியெல்லாம் இருக்காமல் தெளிவாக இருக்க வேண்டும். நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான அற்புதமான விஷயத்தையும் கொடுக்க நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துன்பத்தை பார்க்க வேண்டும்? துன்பத்திற்கோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்திற்கோ உன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டும் என்று அவசியமல்ல. துன்பத்தையும் எடுப்பேன், உன் வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கிறார்கள் பார், அவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பேன். நிறைய சிரிப்புகளும் நிறைய விதமான அற்புதங்களும் இனி வரும் காலத்தில் நீ பார்ப்பாய். எல்லா விஷயத்தையும் கடந்து போக பழகு. நான் உன்னை கைப்பிடித்து தூக்கி விடுவேன். நீ நடுக்கடலில் தத்தளித்து கொண்டு இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனைத்திலும் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். நம்பிக்கைதான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். நம்பிக்கை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் உனக்காக எல்லாம் செய்யும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டது, உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் வெற்றியாளன். நிறைய இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்விகளை சந்தித்ததினால்தான் தெய்வத்தின் மீது நம்பிக்கையே வரவில்லை. ஆனால் இதற்கு பிறகு எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் தப்பான முடிவை எடுக்காது. எனக்கு கோபம் வரும். சந்தோஷமான முடிவெடு. எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.